பெட்ரோலியத்துறை ஒரு உத்தரவை வெளியிட்டுள்ளது. அந்த உத்தரவின்படி அனைத்து மாநிலங்களிலும் இதை செய்ய தவறினால் சிலிண்டர் கட். என்ன அது என்பதை பார்ப்போமா? தற்பொழுது உங்களுக்கு பிஎன்ஜி என்ற முறை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எல்பிஜி மூலம் உங்களுக்கு வீடுகளுக்கு நேரடியாக சிலிண்டர் விநியோகம் செய்யப்படுகிறது. அந்த சிலிண்டரை பெற்று நீங்கள் குழாயில் அடுப்பில் இணைக்க வேண்டும். இதற்காக நீங்கள் நாட்கணக்கில் காத்திருக்க வேண்டும். இப்படி சிலிண்டர் விநியோகம் உங்களுக்கு வீடுகளுக்கு வந்து சிலிண்டர் மூலம் கேஸ் இணைப்பு பெறப்படுகிறது. இந்த முறை காலதாமதம், கால விரயம், மேலும் பொருளாதார செலவும் கூட. இதை தவிர்க்க மத்திய அரசு தற்பொழுது மேற்கத்திய பகுதிகளில் ஏற்பட்டிருக்கும் போரின் காரணமாக சமையல் எரிவாயு விநியோகம் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் வீடுகள் மற்றும் வணிக பயன்பாட்டு ஓட்டல்களுக்கும் சிலிண்டர் மூலம் பயன்பாடு கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் தற்பொழுது ஈரான் அமெரிக்கா போர் மூலம் இதற்கான தட்டுப்பாடு பெருமளவில் இந்தியாவில் ஏற்பட்டு ஹோட்டல் தொழிலே பாதிக்கும் அளவிற்கும், மேலும் உணவு பண்டங்களின் விலை உயர்வு, வீடுகளுக்கு தரப்படும் கேஸ் சிலிண்டர் வழங்குவதிலும் காலதாமதம். நீங்கள் இன்று புக் செய்தால் 10 தினங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்ற நிலை. ஒரு சிலிண்டருக்கும் மற்றொரு சிலிண்டருக்கும் 25 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்ற புதிய கட்டுப்பாடுகளை மத்திய பெட்ரோலியத்துறை விதித்துள்ள நிலையில் கேஸ் பதிவு செய்வதற்காக வீடுகளுக்கு வருவதற்கான ஆப்புகளும் பயன்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் அதிலும் புக் செய்ய இயலாத சூழலில் மக்களும் வணிக நிறுவனங்களும் பெரும் அவதி. இதில் கருத்தை கொண்டு மத்திய அரசு பல்வேறு அதிரடி திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதில் ஒரு திட்டம்தான் பெட்ரோலியத்துறை 24ஆம் தேதி அறிவித்துள்ள குழாய் மூலம் கேஸ் இணைப்பு பிஎன்ஜி. இந்த வசதிக்கு நீங்கள் 90 தினங்களுக்குள் மாற வேண்டும். இல்லை என்றால் சிலிண்டர் கட். சரி, குழாய் வழியாக கேஸ் இணைப்பை பெற என்ன செய்ய வேண்டும், விநியோக முறை என்ன போன்றவற்றை தற்பொழுது பார்ப்போம். நிலத்தடியில் கேஸ் குழாய்கள் பிஎன்ஜி எனப்படும் கேஸ் குழாய்கள் நிலத்தடியில் பதிக்கப்பட்டு அதன் வழியாக நம் வீட்டின் சமையல் அறைக்கே நேரடியாக எரிவாயு கொண்டு வரும் திட்டம். இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளது. எனவே குழாய் வழியாக இயற்கை எரிவாயு இணைப்பை பெற எப்படி விண்ணப்பிக்கலாம், தொடர்பு கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். மத்திய பெட்ரோலியத்துறை அறிவித்துள்ளது. இதை நீங்கள் 90 நாட்களுக்குள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் சிலிண்டர் உங்களுக்கு கட் செய்யப்படும், வராது. எனவே அந்தந்த மாவட்டங்களில் உள்ள நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களிடம் பிஎன்ஜி எனப்படும் குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். பிஎன்ஜி இணைப்புகளை பெற ஆர்வமுள்ள வணிக மற்றும் தொழில்துறையை சேர்ந்தவர்கள் எல்பிஜி நுகர்வோர் நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் எந்தெந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எந்தெந்த அளவிலான எரிவாயு தொடர்புகளை பெறலாம் என்பதையும் மாவட்ட அளவுகளில் சென்னை, திருவள்ளூர், நாகைக்கு டெராண்ட் காஸ் என்ற நிறுவனம் விநியோகம் செய்கிறது. இதற்காக கட்டணமில்லாத தொலைபேசி எண் 1-800-225-6789 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், வேலூர், ராணிப்பேட்டை,
திருப்பத்தூருக்கு ஏஜி அண்ட் பிட் என்ற நிறுவனமும் திங்க் கேஸ் என்ற நிறுவனமும் நியமிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் 1800-202-2999 என்ற கட்டணமில்லாத தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். திருப்பூர், கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறைக்கு அதானி டோட்டல் கேஸ். இந்த நிறுவனத்துக்கான கட்டணமில்லாத தொலைபேசி எண் 07947545252. கோவை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி பகுதிகளுக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம். இதற்கான கட்டணமில்லாத தொலைபேசி எண் 1800-180-7788 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும். திருவண்ணாமலை, விழுப்புரம், கல்லலைக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திண்டுக்கல், கரூர் மெகா இன்ஜினியரிங் தொலைபேசி எண் 1801231803. திருச்சி, நாமக்கலுக்கு ஐஆர்எம் எனர்ஜி நிறுவனம் 1800-891-1310 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும். ஈரோடு, நீலகிரிக்கு பாரத் பெட்ரோலியம். தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டணமில்லாத தொலைபேசி எண் 1800-224-4344. மேற்கண்ட எண்களுக்கு அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த நிறுவனங்களை தொடர்பு கொள்ளலாம். குழாய் வழி தடத்தில் வீடுகள், தொழிற்சாலைகள் போன்றவற்றிற்கு இயற்கை எரிவாயு விநியோகம் செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வாகனங்களுக்கான ஜிஎன்சி எனப்படும் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு நிலையங்கள் வாயிலாக சிஎன்சி எரிவாயு விநியோகம் பெறப்படுகிறது. எனவே மக்கள் 3 மாதங்களுக்குள் குழாய் மூலம் கேஸ் இணைப்பை பெற தவறினால் உங்களுக்கான சிலிண்டர் கட் செய்யப்படும் என மத்திய அரசு 24/3/2026 முதல் உத்தரவிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது பெட்ரோலியத்துறை.